பொங்கல் வந்தாச்சு, பொங்கல் வந்தது கரும்பு பொங்கல் வாங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எங்களை மாதிரி நடிச்சு சன் டிவில பொங்கலுக்கும் மாட்டு பொங்கலுக்கும் என்னடா தரம் போட போறோம் அப்படின்னு தான் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக வந்து சில மாதங்களே ஆன புதிய மெகா ஹிட் திரைப்படம். புது படம் நாங்க அப்பெல்லாம் வந்து தியேட்டர்ல சீடியே வாங்க மாட்டோம். சன் டிவில போனதான் எங்களுக்கு புது படம். சன் டிவி ஆரம்பிச்சு 24 இருந்து 2026 வரைக்கும் சன் டிவில பொங்கலுக்கு என்னென்ன படம் ப்ரீமியர் பண்ணா அப்படின்னு வாங்க பாப்போம். 94 கமல் நடிச்ச அபூர்வ சகோதரர்கள் உங்க நடிச்சு டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 95 தலைவர் நடிச்ச உழைப்பாளி படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 106 கமல் நடிச்ச தேவர் மகன் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 107 சங்கர் டைரக்ஷன் அர்ஜுன் நடிச்ச ஜென்டில்மேன் படம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 108 அதே சங்கர் டைரக்ட் பண்ண காதலன் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 109 பொங்கலுக்கு வந்து பாம்பே படமும் மாட்டு பொங்கலுக்கு வந்து விஜய் நடிச்ச பூவே உனக்காக படம் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 2001 ரஜினி நடிச்ச முத்து படத்தை வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டு சுரேகிருஷ்ணா இயக்கத்துல ஆஹா அப்படின்னு அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஹிட் படம் அது அந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்பா என்ன திட்டுறது ஒண்ணும் புது விஷயம் இல்ல. மச்சனருக்கு உருப்படியான வேலை ஒண்ணு இல்லையா? உதவாக்கறையா? சொல்லுங்க, உதவக்கரை மட்டும் சொல்லாதீங்க. 2001 காலையில பொங்கலுக்கு வந்து ரச்சகன் படமும் சாயந்தரம் வந்து அருணாச்சல படமும் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 2002 வந்து சங்கர் டைரக்ஷன்ல வந்த ஜீன்ஸ் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. மாட்டு பொங்கலுக்கு வந்து மூவேந்தர் படமும் ரஜித் நடிச்ச தொடரும் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 2003 காலையில மாயி சரத்குமார் நடிச்ச மாயி படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. ஈவினிங் வந்து கமல் நடிச்ச பஞ்சதனம் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. மறுநாள் மாட்டு பொங்கல் விக்ரம் நடிச்ச சேது படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 2004 ஹிட்டான விஜயகாந்தோட ரமணா படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. மாட்டு பொங்கலுக்கு வந்து அர்ஜுன் நடிச்ச ஏழுமலை படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 2005 வந்து மிகப்பெரிய படங்கள் இல்லாதனால இந்த வாட்டி ஒரே ஒரு படம் தனுஷ் நடிச்ச காதல் கொண்டேன் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 2006 நடிச்ச மெகா ஹிட்டான தூள் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. பொங்கலுக்கு மாட்டு பொங்கலுக்கு வந்து அஜித் நடிச்ச வில்லன் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 2007 நல்ல ஞாபகம் இருக்கு, இதுல இருந்து நல்லாவே ஞாபகம் இருக்கு. அன்னியின் படத்தை பொங்கல் அன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. மாட்டு பொங்கலுக்கு பட்டியல் ஆரியா பரத் நடிச்ச படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 2008 கமல் நடிச்ச வேட்டையாடி விளையாட்டு டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக வரும் செவ்வாய் மாலை 6 மணிக்கு வேட்டையாடு விளையாடு புத்தம் புதிய சூப்பர் ஹிட் திரைப்படம் நடிச்ச மன்மதன் படத்தை மாட்டு பொங்கல் அன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. மெகா ஹிட் திரைப்படம் புதன் மாலை 6 மணிக்கு சிலம்பரசன், ஜோதிகா, சிந்து துரானி, கவுண்டமணி நடிச்ச ரூக்பான் 3 ரோசஸ் வழங்கும் மன்மதன் மெகா ஹிட் திரைப்படம். 2009 சூர்யா நடிச்ச கஜினி படத்தை பொங்கல் அன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. மிச்சம் ரீடெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க மாட்டு பொங்கலுக்கு. 2010 விஜய் நடிச்ச ரொம்ப நாள் கழிச்சு டிவில டெலிகாஸ்ட் பண்ணாங்க போக்கிரி படத்தை. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக மெகா ஹிட் அதிரடி திரைப்படம் வழங்கும் போக்கிரி மெகா ஹிட் அதிரடி திரைப்படம். மாட்டு பொங்கலுக்கு சந்தோஷ் சுப்ரமணியம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. வெள்ளி மாலை 6 மணிக்கு சந்தோஷ் சுப்ரமணியம் புத்தம் புதிய சூப்பர் ஹிட் திரைப்படம். 2009 சூர்யா நடிச்சு மெகா ஹிட்டான அயன் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. மாட்டு பொங்கலுக்கு வந்து சுறா படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 2012 வந்து ரஜினி கூட மெகா ஹிட்டான எந்திரன் படத்தை பொங்கல் அன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக வந்து சில மாதங்களே ஆன புத்தம் புதிய மெகா ஹிட் திரைப்படம். மாலை 6 மணிக்கு எந்திரன் பிரம்மாண்டமான மெகா ஹிட் திரைப்படம் உங்கள் சன் டிவியில். மறுநாள் வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாப்பிளை படமும் மாவீரன் படமும் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 2013 கார்த்தி நடிச்ச சகுனி படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 2014 விஜய் நடிச்ச தலைவா படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு அலஸ்பாடியின் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 2015 விஐபி படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. மறுநாள் மாட்டு பொங்கலுக்கு எந்திரன் படத்தை ரீடெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 2016 கமல் நடிச்ச பாபநாச படத்தை பொங்கல் அன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. மாட்டு பொங்கலுக்கு விஷால் நடிச்ச பாய்மொழி படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 2017 வித்தின் 2 மந்த்லயே வந்து கொடி படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க பொங்கல் அன்னைக்கு. மாட்டு பொங்கலுக்கு தேவி படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 2018 காலையில அறம் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. நைட் நட்சத்திரை கலை விழான்ட்டு ஓடிட்டு இருந்துச்சு. திரும்பி மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் நடிச்சு வந்த கபாலி படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 2019 விசால் நடிச்ச சந்தகொலி 2 படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு ராட்சசன் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 2020 பொங்கல் அன்னைக்கு பிகில் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 5 நாள் பொங்கல் திரைப்பட திருவிழா 3 திரைப்படங்கள் நாள்தோறும் தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக பிகில். மறுநாள் மாட்டு பொங்கலுக்கு நம்ம வீட்டு பிள்ளை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக 2021 சூர்யா நடிச்சு ஓடிடில வெளியான சூரிய போட்ட டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. மறுநாள் மாட்டு பொங்கலுக்கு சன் டிவி டைரக்ட் பிரீமியமான புலிக்குத்தி பாட்டியின் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. 2022 அண்ணாத்த படத்தை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இன்னே வரைக்கும் நம்பர் 2 ஹையஸ்ட் டிஆர்பி ரேட்டிங் அண்ணாத்த படம் அந்த நேரத்துல இருக்கு. 2023 வந்து தனுஷ் நடிச்ச திருச்சிற்றம்பலம் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. மறுநாள் மாட்டு பொங்கலுக்கு லத்தி சார்ஜ் விஷால் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 2024 விஜய் நடிச்ச லியோ படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. 2025 ரஜினி நடிச்ச வேட்டையன் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க.
90ல இருந்து இப்ப வரைக்கும் மூச்சு விடாம சொல்றேனே, ஒரு கமெண்ட் மட்டும் போக சொல்லக்கூடாது. இந்த 2026 சன் டிவில படம் போட போறாங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக 15 வியாழக்கிழமை பொங்கல் அன்று மாலை 6:30க்கு புதிய திரைப்படம்